தனிமை எந்த விதத்துல வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாவோ இல்ல பெரிய ப்ரெஷராவோ இருந்துச்சு? ஆமாம், தனிமை தான் இருந்தது. ஆமாம், அதுதான் ரொம்ப முழுக்க முழுக்க என்னைய ஆட்கொண்டு என்னை வேறு பாதையில் கொண்டு போனது. அதுக்கு அது எனக்கு புரிஞ்சது வந்து இந்த மாதிரி மறுவாழ்வு மையங்கள்லாம் போய் தான். சென்னையில் முதல்ல ஆரம்பிச்சது மறுவாழ்வு மையம் போகிறது. சென்னையில் நிறைய இடங்கள் போயிட்டேன். ஒவ்வொரு முறை போவேன், ஒரு 3 மாதம் அங்கே இருப்பேன். 3 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உள்ளே தான் அங்கே இருக்க போகிறோம், வெளியே போகிறதே இல்லை. 3 வேளை சாப்பாடு இருக்கும், மாத்திரைகள் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும். உள்ளே இருக்கும்போது ஞானோதயம் அடைஞ்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சொல்லிடுவாங்க அவங்க, கிளாஸஸ் நடக்க 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 நம்ம உடம்பு நல்லா சாப்பிட பசி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும். மாத்திரை, நல்ல தூக்கம் இதெல்லாம் வந்தவுடனே அந்த 3 மாதம் அப்படி ஜம்முன்னு இருப்போம். புஷ்டிக்க மாறிடுவீங்க. ஆமாம், அவ்வளோதான், இனிமேல் நம்ம குடிக்க மாட்டேன்டா, வெளியே போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு வெளியே வந்து ஒரு 2-3 நாள் மீண்டும் பயங்கர வழக்கமாக சாப்பிட்றத விட அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் மீண்டும் ரிஹாப் போக வேண்டியது. ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதுறது, படிக்கிறது, குடிக்கிறது, வாய்ப்பு தேர்றது இதெல்லாம் அப்படியே குறைஞ்சி குடிக்கிறது ரொம்ப அதிகமாகி ரொம்ப குடித்தா மறுவாழ்வு மையம் போகிறதுங்கிற மாதிரி மறுவாழ்வு மையம் ஒயின் ஷாப் இப்படி லைஃப் ஆயிடுச்சு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.